துணை குடியரசுத் தலைவரின் திடீர் ராஜினாமா எதுக்கு? அதற்கு பின்னால இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் என்ன? திடீர் ராஜினாமாவிற்கு மோடி அரசினுடைய அவல நிலைதான் காரணமா? என்ன நடந்ததுன்னு விரிவா பார்ப்போம் வாங்க. இந்தியாவினுடைய பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21 அன்றைக்கு தொடங்கியது. யார் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறார்களோ அவங்கதான் ராஜ்யசபாவினுடைய சேர்மனாகவும் இருப்பாங்க. ராஜ்யசபாவிற்கும் அவர்தான் தலைவர். ராஜ்யசபாவில என்னென்ன நடக்கணும்னு வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய பொறுப்பு சேர்மனுக்கு தான் இருக்கு. இந்த நிலையில கடந்த ஜூலை 21 அன்று அவர் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார், ராஜ்யசபாவுக்கும் வந்திருக்கிறார். மிக முக்கியமான விவாதத்தை துவங்க இருக்கக்கூடிய நேரத்துல அந்த சமயத்துல இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் திடீரென்று ராஜினாமா செய்திருக்கிறார். அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு விரிவா பார்த்தோம் அப்படின்னா, பாராளுமன்றத்துல பிசினஸ் அட்வைசரி கமிட்டி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பிசினஸ் அட்வைசரி கமிட்டி அப்படின்னா பாராளுமன்றத்துல இப்ப நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தொடர்ல என்னென்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்தணும், என்னென்ன மாதிரியான மசோதாக்கள் சட்டமாக கொண்டு வரணும், என்னென்ன மாதிரியான மசோதாக்களை விவாதத்துக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மிக முக்கியமான முடிவுகள், அதாவது முன்முடிவுகள் அந்த பிசினஸ் அட்வைசரி கமிட்டி தான் முடிவெடுப்பாங்க. பாராளுமன்றத்துல என்ன செய்ய போறாங்கன்ற அஜெண்டாவை ப்ரிப்பேர் பண்றதுதான் இந்த பிசினஸ் அட்வைசரி கமிட்டியினுடைய பங்கா இருக்கு. அப்ப இந்த பிசினஸ் கமிட்டியை யார் உருவாக்குறாங்க அப்படின்னா லோக்சபாவினுடைய தலைவர் அவர்களுக்கான கமிட்டியை உருவாக்குவாங்க. அதே போல ராஜ்யசபாவினுடைய தலைவரும் அவர்களுக்கான பிசினஸ் அட்வைசரி கமிட்டியை உருவாக்குவாங்க. பிசினஸ் அட்வைசரி கமிட்டி சரியா அன்னைக்கு ஒரு 12 to 1 மணிக்கு கூடியிருக்கு. அடுத்தடுத்து இந்த செஷன்ல இந்த கூட்டத்தொடர்ல என்னென்னலாம் மாதிரியான முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்படணுங்கிறத குறித்து பேச்சுவார்த்தை துவங்குவதற்கான முயற்சியில இருந்திருக்கிறாரு திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள். அந்த சூழ்நிலையில தான் திடீர்னு அந்த கமிட்டி ப்ராசஸ் ஆகாம, அதாவது அந்த பேச்சுவார்த்தை கமிட்டி கூடாம தடுக்கப்பட்டிருக்கு. அந்த கூட்டத்துல அந்த நேரத்துல கலந்துகிட்டு இருந்த ஜே.பி. நட்டா, அதாவது அவர் பாஜகவினுடைய அமைச்சர் தலைவரும் கூட, பாராளுமன்ற அமைச்சகத்தினுடைய அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் அந்த கூட்டத்துல கலந்துருக்கிறாரு. அந்த கூட்டம் நடக்காம ரத்தானதுனால அதை தொடர்ந்து இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவரும் ராஜ்யசபாவினுடைய தலைவரும் திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம கூட்ட முடியல, ஈவினிங் 4:30க்கு நம்ம இந்த சந்திப்பை வச்சுக்கலாம், என்ன பேசணும்னு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். திரும்ப 4:30 மணிக்கு அந்த கூட்டம் பிசினஸ் அட்வைசரி கமிட்டி கூட்டம் துவங்கி இருக்கு. அதுல 11 பேர் கொண்ட உறுப்பினர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா ஜே.பி. நட்டாவும் கிரண் ரிஜிஜுவும் வரல. 2 மத்திய அமைச்சர்களுமே வரல. அவங்க 2 பேருமே பாஜகவை சேர்ந்தவங்க. அதனால அந்த பிசினஸ் அட்வைசரி கூட்டம் அன்னைக்கே ரத்தாகி இருக்கு. அதன் பிறகுதான் திடீர்னு ராஜினாமாவை கொடுத்திருக்கிறார். அதனால அவருடைய ராஜினாமாவுக்கு பின்னால சில அஜெண்டாக்கள் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் எல்லோருக்கும் எழுது, நமக்கும் எழுது. ஒரு நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர், குறிப்பா ராஜ்யசபாவினுடைய தலைவர் ஏன் திடீர்னு ராஜினாமா செய்தார்? பிசினஸ் அட்வைசரி கூட்டத்துக்கு நட்டாவும் கிரண் ரிஜிஜுவும் இந்த 2 மத்திய பாஜக அமைச்சர்கள் ஏன் வரலங்கிற கேள்வி நமக்கு ரொம்ப ஆழமா எழுது. இது மட்டும் இல்லாம நாம ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கின உடனே முதல் நாளே தனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி ராஜினாமா செய்யறாரு. இந்த ராஜினாமாவை அவர் முதல்ல பண்ணிருக்கலாம். ஆனா அவர் ஏன் பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் போது அதுவும் முதல் நாள் ராஜினாமா செய்யறாரு அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்கும் எழுது. அரசியலை உற்று நோக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த கேள்விக்கான விடை என்னன்னு தெரியல. அவருக்கு 74 வயசு ஆயிருக்கு. ஒருவேளை வயது காரணமா கூட அவர் ராஜினாமா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிசினஸ் அட்வைசரி கமிட்டில என்ன நடந்தது, என்ன பேசுனாங்க, ஏன் அந்த கமிட்டிக்கு ஜே.பி. நட்டாவும் கிரண் ரிஜிஜுவும் வராம தவிர்க்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி முன்வைக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம திரு ஜெகதீப் தன்கர் மீது ஏற்கனவே பல விமர்சனங்கள் தொடர்ச்சியா இருந்திருக்கு. குறிப்பா உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளுக்கு நேர் எதிரா ஜெகதீப் தன்கர் பேசி இருக்கிறார். அந்த நேரத்துல அவர் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்தியாவில இருக்கக்கூடிய கவர்னர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு மசோதாவை கையெழுத்து போட்டு சட்டமாக்க மாற்றக்கூடிய கால வரம்பை பிக்ஸ் பண்ணக்கூடிய உரிமை இருக்கு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க. உடனே அதுக்கு எதிராக இது ஒரு நியூக்ளியர் மிசைல் தாக்குதல், பாராளுமன்றத்தின் ஜனநாயகத்தின் மீது ஒரு நியூக்ளியர் குண்டு போட்டு நீங்க ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திருக்கீங்க, இது இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தையும் தலைமை நீதிபதியும் நேரடியாவே திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்.
அது மட்டும் இல்லாம கடந்த காலங்கள்ல நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜெகதீப் தன்கரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே எதிர்கட்சிகள் அவர் மேல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. அவர் மேல தீர்மானங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானம் பிற்பாடு தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அதனால அது நிறைவேற்றப்படாம போயிருக்கு. சோ இந்த நேரத்துல நாம கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பத்திரிகை செய்திகள்ல வந்திருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜெகதீப் தன்கர் அவர்கள் ராஜினாமா செய்யறதுக்கு முன்னாடி ராஜ்யசபாவில அவர் கடைசியா ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார். அது என்ன உத்தரவு அப்படின்னா, நீதிபதி யஷ்வந்த் சர்மா வழக்கு குறித்தான மிக முக்கியமான ஒரு நடைமுறை தான் அது. அந்த வழக்கு சம்பந்தமான ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார். இந்த நீதிபதி யஷ்வந்த் வர்மா யாருன்னு உங்க எல்லோருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சில தகவல்களை போட்டுட்டு சொல்லிட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீதிபதி யஷ்வந்த் வர்மா டெல்லி ஹைகோர்ட்டினுடைய நீதிபதி. அவர் வீட்டுல கடந்த ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தீ விபத்து நடக்குது. தீ விபத்து நடக்கும் போது அவர் அந்த வீட்டுல கிடையாது. அவர் மத்திய பிரதேசத்துக்கு ஒரு வேலையா போயிருந்தாரு. அந்த சமயத்துல அவர் வீட்டுல தீ பிடிச்சிருக்கு. தீயணைப்பு துறைகள் எல்லாம் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய தீயை அணைக்கும் போது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அவர் வீட்டுல ஒரு இடத்துல ஒரு குடோன் மாதிரி ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல கட்டுக்கட்டா இருக்கக்கூடிய ஒரு 500 ரூபாய் நோட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு மூட்டை கட்டி வைக்கப்பட்டிருக்கு. அந்த மூட்டை தீயில எரிஞ்சு நாசமா இருக்கு. அது குறித்து வீடியோக்கள் எல்லாம் வெளியில் வந்தது. ஒரு பரபரப்பான செய்திகள் போயிட்டு இருந்தது. பரபரப்பா இந்தியா முழுக்க விவாதமாவும் ஆச்சு. அந்த விவாதத்திற்கு பிறகு நீதித்துறையின் மீது பல விமர்சனங்களை நம்மை போன்றோர்கள் வெளிப்படையா முன் வச்சோம். உடனே நீதிமன்றம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பரவலா இந்தியா முழுக்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்த உடனே அவங்க உடனடி நடவடிக்கை என்ன எடுத்தாங்கன்னா, அன்னைக்கு இருந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி விசாரணையை ஏற்படுத்தினார். குறிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமா 3 ஹைகோர்ட் தலைமை நீதிபதிகளை கொண்டு ஒரு குழுவை அமைத்து அந்த குழு ஒரு விசாரணை நடத்துச்சு. அந்த விசாரணை அறிக்கை பத்திரிகைகள் எல்லாம் லீக் ஆகி ஒரு பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணுச்சு. நம்மளும் அதெல்லாம் வாசிச்சிருப்போம், பார்த்திருக்கோம். அப்ப நீதிபதி யஷ்வந்த் சர்மா யார்கிட்டயோ பணம் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகும். அந்த அறிக்கையை இந்தியாவின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, அதாவது முன்னாள் நீதிபதி திரு சஞ்சய் கண்ணா இந்தியாவின் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சார். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினதும் என்ன விவாதங்கள் நடந்ததுன்னா, இந்த நீதிபதியை, அதாவது இந்த யஷ்வந்த் சர்மாவை உடனடியா இம்பீச் பண்ணி நீதிபதி பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய விவாதம் உருவாகுச்சு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த தீ விபத்து நடந்த உடனே டெல்லி நீதிமன்றத்துல அவர் இருந்திருக்கிறாரு. அங்க இருந்து அகமதாபாத்துக்கு மாத்தினாங்க. உடனடியா அவர் ஆக்ஷன் எடுக்கிறோம், அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறோம்ன்ற அர்த்தத்துல. அவருக்கு எந்த வழக்கும் ஒதுக்கப்படாம ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடி நடவடிக்கை, இடமாற்றம் பண்ண மாதிரி ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த நடவடிக்கைக்கு பிறகு இவர் நீதிபதியாகவே தொடரக்கூடாது, இவர் இம்பீச் பண்ணி வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக பாராளுமன்றத்துல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் தொடர்ச்சியா எதிர்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து சில முயற்சிகளை பண்ணாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். மோடி அரசாங்கம் எந்த விஷயத்திலுமே வேகமா செயல்படாம நீதிபதி யஷ்வந்த் வர்மாவினுடைய லஞ்ச வழக்கு ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம தாமதிச்சுட்டே இருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்துச்சு. ஏன்னா தீ விபத்து நடந்த அந்த மாசமே என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த மாசத்துலயே எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அந்த ரிப்போர்ட் ஜனாதிபதிக்கும் பாராளுமன்றத்துக்கும் போய் சேர்ந்த பிறகும் கூட எந்த ஆக்ஷனுமே அந்த நீதிபதி மேல இவங்க எடுக்கல. ஒரு பெரிய வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்துன்னு சொல்லக்கூடிய முக்கியமான நீதித்துறையில நடந்திருக்கக்கூடிய அநீதியை தட்டி கேட்காம இருந்திருக்காங்க. இந்த பாராளுமன்ற செஷன்ல அவர் மேல இம்பீச் மோஷன் கொண்டு வரணும்னு சொல்லி எம்பிக்களை நேரடியா திரு ஜெகதீப் தன்கர் அவர்களை லோக்சபா தலைவர் அவர்களையும் பார்த்து கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. லோக்சபாவில ஒரு 45 எம்பிக்களும் ராஜ்யசபாவில 63 எம்பிக்களும் அந்தந்த அவையினுடைய தலைவரை பார்த்து இந்த நீதிபதி இம்பீச் பண்ணணும், இவரை வெளியே அனுப்பணும்னு மோஷன் கொடுத்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில கடைசியா ஜெகதீப் தன்கர் அவர்கள் இந்த யஷ்வந்த் வர்மாவினுடைய வழக்கு குறித்தான விசாரணை தான் துவங்கி இருக்கிறது. அந்த இம்பீச்மெண்ட் மோஷனுடைய கடிதம் இருக்குல்ல, எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்தாங்கல்ல, அது இவர்கிட்ட தான் கொடுத்திருக்கிறாங்க. யாருக்கிட்ட? ஜெகதீப் தன்கர் அவர்கள் கிட்ட கொடுத்திருக்காங்க. அதை வாங்கிட்டு இனி அடுத்தடுத்து என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உத்தரவிட்டு இருக்கிறாரு. அந்த உத்தரவிட்டதுக்கு பிறகும் அவருடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புது. ஏன்னா இந்தியாவின் நீதித்துறைக்கே மிகப்பெரிய களங்கம் விளைவித்த இன்சிடென்ட் தான் இந்த இன்சிடென்ட். அதாவது யஷ்வந்த் வர்மா வீட்டுல பிடிபட்ட அந்த பணம்,
அதுக்கு பிறகு அவர் மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்கல பிஜேபி அரசு. இந்த விஷயத்துல ஆளுங்கட்சியான பிஜேபி பெரிய ஒத்துழைப்பும் கொடுக்கல அப்படிங்கறதான் எல்லோருடைய தொடர்ச்சியான விமர்சனமா இருந்துகிட்டு இருக்கு. ஆளுங்கட்சியை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய நபரா திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் தொடர்ச்சியா செயல்பட்டு இருந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நமக்கு சுட்டி காட்டுது. அதே சமயத்துல எதிர்கட்சியை சார்ந்தவங்க எல்லாரும் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து இருந்திருக்கிறாங்க. ஜெகதீப் தன்கர் கிட்ட குறிப்பா யஷ்வந்த் வர்மா அவருடைய வழக்கு குறித்து, அதுவும் பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல மிக முக்கியமான முடிவுகளை உடனே எடுக்கணும் அப்படிங்கிற அழுத்தங்களை எதிர்கட்சிகள் தொடர்ந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத கோடிட்டு சொல்ல வேண்டியது இருக்கு. அதன் அடிப்படையில திரு ஜெகதீப் தன்கர் இதுக்கான அடுத்த ப்ராசஸ் நீங்க துவங்கணும் அப்படிங்கிற உத்தரவை ஜூலை 21 கொடுத்திருக்கிறாருன்னு பத்திரிகைகள்ல செய்திகள் வந்திருக்கு. இந்த உத்தரவை அவர் கொடுத்ததுனாலதான் அவருக்கு சில தொந்தரவுகள் வந்துச்சா, இல்ல அவர் தொடர்ச்சியா அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டாரா அப்படிங்கிற கேள்வியும் நம்மை போன்றவருக்கு வந்திருக்கு. இது ஒரு நியாயமான கேள்விதான். இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லணும்? இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லணும் அப்படின்னா ஆளும் கட்சியான பிஜேபி தரப்புல இருந்துதான் கண்டிப்பா பதில் சொல்லியாகணும் நாட்டு மக்களுக்கு. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு நீதிபதியின் மீது குற்றச்சாட்டுகள் வரும்போது அவர் அந்த பதவியில் இருந்து இம்பீச் பண்ணி வெளியே அனுப்பணும் அப்படின்னா ஆர்டிகல் 218, ஆர்டிகல் 218 1B, ஆர்டிகல் 214 சப்செக்ஷன் 4, 31B இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும். இவர் நீதிபதியா தொடரக்கூடாது, இவரை பதவியிலிருந்து நீக்கணும்னா முதல்ல அந்த பாராளுமன்றத்துல ஒரு மோஷனை கொண்டு வரணும். அதாவது லோக்சபாவில் 100 எம்பிக்களும் ராஜ்யசபாவில் 50 பேரும் சேர்ந்து கடிதத்தை கொடுக்கணும். ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் கொடுக்கணும். இந்த கடிதங்களை ராஜ்யசபாவிலும் லோக்சபாவிலும் எம்பிக்கள் கொடுத்ததுக்கு பிறகு நீதிபதி நீக்கணுங்கிற கடிதத்தை கொடுத்ததுக்கு பிறகு அந்த குற்றம் செய்த அந்த நீதிபதியை நீக்கணுங்கிற கடிதத்தை கொடுத்ததுக்கு பிறகு அந்த கடிதத்தின் அடிப்படையில மூவர் குழு உருவாக்கப்படும். அந்த மூவர் குழு யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியும், அதே சமயத்துல அவர் எந்த கோர்ட்ல வேலை பார்த்தாரோ அந்த ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியும், அது மட்டும் இல்லாம மூன்றாவதாக லோக்சபாவினுடைய தலைவரால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு நபர், அப்படி இல்லை அப்படின்னா ராஜ்யசபாவின் தலைவரால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு நபர். ஆக மொத்தம் இந்த 3 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 3 பேர் கொண்ட குழு திரும்பவும் இதை விசாரணை பண்ணி அந்த விசாரணையில என்ன உண்மை வருதோ அதன் அடிப்படையில பாராளுமன்றத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? இவர் குற்றம் செய்தாரா, இவரை இம்பீச் பண்ணுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இல்ல இவர் மேல எந்த குற்றமும் இல்ல, இவரை இம்பீச் பண்ண வேண்டாம் அப்படின்னு, இவரை பதவியில இருந்து நீக்க வேண்டாம் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனை கொடுப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு பிறகுதான் பாராளுமன்றம் ஒரு முடிவு எடுக்க முடியும். அந்த மூவர் குழு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்த பிறகுதான் ஒரு முடிவு எடுக்க முடியும். சோ இப்ப கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில ஒரு முடிவு எடுத்துட முடியாது. ஆனா கொடுத்த கடிதம் ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னா இதன் அடிப்படையில அடுத்த கட்ட நடவடிக்கையை துவங்கி இருக்கிறார். அதன் பிறகுதான் ஜெகதீப் தன்கர் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். இது ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அரசியல் களத்துல ஒரு துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமா செய்திருக்கிறாருங்கிற ஒரு செய்தி கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இந்த விஷயத்துல ஏன் ஆளுங்கட்சி அறிக்கையை இன்னும் சப்மிட் பண்ணாம இருக்காங்க? யாரை காப்பாத்துறதுக்காக இப்படி மெத்தன போக்கோட செயல்படுறாங்க? திரு ஜெகதீப் தன்கர் இயல்பா ராஜினாமா செய்யல, வேற ஏதோ ஒரு விஷயம் உள்ள இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அது என்னன்னு பிஜேபி வாயை திறந்து சொல்லணும், சொல்லிதான் ஆகணும். வெளிப்படையா மோடி அரசாங்கத்தை பார்த்து கேட்க வேண்டியதா இருக்குது. இப்படி அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஜெகதீப் தன்கர் ஏன் ராஜினாமா பண்ணாரு? அவர் கடைசியா உத்தரவிட்டுட்டு போன இந்த நீதிபதி வர்மாவினுடைய கேஸ் எப்படி விவாதிக்கப்படும், அதுக்கான மூவர் குழு உருவாக்கப்படுமா, அவர் மீதான விசாரணையை திரும்ப நடத்தப்பட்டு அவர் இம்பீச் பண்ணப்படுவாராங்கிறது தான் நம்முடைய கேள்வியா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம், விடை கிடைக்கிறார். நன்றி.